ஆண்களுக்கு நிகராக போர் புரிந்து வெற்றி வாகையை சூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அம்மையாரை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். குரூப் 4ல் சிலபஸில் கேட்டிருக்காங்க. வாங்க. இவரோட தந்தை ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் மன்னன். இவரோட பேர் செல்லமுத்து. அவருக்கு ஒரே பொண்ணாக பிறந்தவங்க தான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் அம்மையாருக்கு தாய்மொழி பிரெஞ்சு, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகள் தெரியும். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவை முறையாக கற்றுக்கொண்டார். இதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்போலாம் கொடுத்துட்டு யாருக்கு தெரியும்னு கேட்பாங்க, இல்லை சில ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மனம் முடிஞ்சிட்டாங்க. அவரோட கணவர் பெயர் முத்துவடுகநாதர், சிவகங்கை மன்னர். காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக தாக்கப்பட்டு கொன்னுட்டாங்க அவருடைய கணவரை முத்துவடுகநாதரை. அதனால் அந்த அம்மா வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிஞ்சு சிவகங்கையை மீட்க உறுதி கொள்கிறாங்க. திண்டுக்கல் கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க. வேலுநாச்சியார் அம்மையார் சிவகங்கையை மீட்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி பயிற்சி அளிக்கிறாங்க. படையை திரட்டி 8 ஆண்டுகளுக்கு பின் தான் போர் புரிய போகிறாங்க. அந்த படையில் கூட்டம் நடக்கும்போது அந்த அம்மாவை சுற்றி தாண்டவராயர், அமைச்சர் தாண்டவராயர், பெரிய மருது சின்ன மருது தளபதி பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். போர் புரிவதற்கு மைசூர்லேருந்து ஐதர் அலி படை அனுப்பியிருக்கிறாரு. என்ன படைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குதிரைப்படை வீரர்கள் அனுப்பியிருக்கிறாரு. 5000 குதிரைப்படை வீரர்கள் மைசூர்லேருந்து ஐதர் அலி அனுப்பியிருக்கிறாரு. முதல்ல அந்த அம்மா வேலுநாச்சியார் அம்மையாரோட கணவர் கொல்லப்பட்ட இடமான காளையார் கோவிலில் தான் ஃபஸ்ட்டு போர் புரிஞ்சு காளையார் கோவிலில் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் குயிலியும் தலைமை ஏற்று போர் புரிஞ்சு அதில் வேலுநாச்சியார் அம்மையாவே வென்று ஆங்கிலேயரை விரட்டி அடைத்து காளையார் கோயிலில் மீட்டெடுத்துட்டாங்க. அடுத்தது விஜயதசமி அன்று சிவகங்கையில் போர் புரிஞ்சு சிவகங்கையை மீட்டெடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. விஜயதசமி திருநாள் அன்று கோட்டையில் பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால் பெண்கள் முதல்ல உள்நுழைந்து குயிலி படைப்பிரிவினோட உள்நுழைந்து போர் புரிய தொடங்குறாங்க. பெண்கள் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றை ஆயுதங்களை மறைத்து கொண்டு கோட்டைக்குள்ளே போகட்டும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதற்கிடையில் பார்த்திங்கன்னா உடையாள் அப்படிங்கிறவங்கள வேலுநாச்சியார் அம்மையாவை பற்றி சொல்லி ஆங்கிலேயர் துன்புறுத்தி கொன்று விடுகிறார்கள். அதனால் நடுக்கல் ஒன்று நாட்டுறாங்க அவரோட நினைவாக. சிவகங்கை போருக்கு கிளம்பி போய் கொண்டிருக்கும் போது நடுக்கலுக்கு முன்னாடி இறங்கி வேலுநாச்சியார் அம்மையாருடைய தாலியை கழட்டி அந்த நடுக்கலுக்கு போட்டுவிட்டு வேண்டிக் கொண்டு காணிக்கையாக செலுத்திட்டு போர் புரிய தொடங்கினார் வேலுநாச்சியார் அம்மையார். குயிலியோட பெண்கள் படையினர் கோட்டைக்குள்ளே போகிறாங்க. குயிலி தன்னைத்தானே தீ வைத்து கொண்டு அங்கிருக்கும் ஆயுத கடங்களில் குதித்து ஆயுதங்கள்ல எல்லாம் தீப்பற்றி எரிய வைக்கிறாங்க. அதற்கப்புறம் தீப்பற்றி எரிந்ததுக்கப்புறம் அனைத்து போர் வீரர்களும் சென்று போர் புரிந்து ஆங்கிலேயரை வென்றெடுக்கிறார்கள். வேலுநாச்சியாரின் வீரமும் மருது சகோதரர்களின் ஆற்றமும் ஐதர் அலியின் படையும் ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. வேலுநாச்சியார் அம்மாவோட காலம் பார்த்திங்கன்னா 1730 to 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரபோர் புரிந்தவர் வேலுநாச்சியார். அவர் தான் இவரோட டாபிக். இந்த வீரமங்கையின் வீரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சிங்கப்பெண். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.